அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு இந்தியா டுடே ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் திமுக தான் அங்கம் வகிக்கும் அப்படின்னும், இந்தியா கூட்டணி தான் அனைத்து இடங்கள்லையும் வெற்றி பெறும் அப்படின்னும் சர்வேவேலையும் தெரிஞ்சிருக்குங்க. இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இது குறித்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளையும் திமுகவும் காங்கிரஸும் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கு. மத்தியில் இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவின் ஆட்சி காலம் நிறைவடைந்ததை ஒட்டி இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகிறது. விரைவில் தேர்தல் தேதியும் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்கள் தேர்தல் பணியில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்து தொகுதி பங்கீட்டை முடிவு செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியும் நேருக்கு நேர் மோதுறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் களமிறங்குது. இந்த நிலையில் மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்ற தலைப்பில் இந்தியா டுடே மற்றும் ஓட்டர்ஸ் இணைந்து நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. இதன்படி கடந்த ஆண்டு டிசம்பர் 15 முதல் 2024 ஜனவரி 28 வரைக்கும் 35,801 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டிருக்கு. இந்தியா டுடே மற்றும் ஓட்டர்ஸ் இணைந்து நடத்திய இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 2019 திமுக காங்கிரஸ் கூட்டணி 53% ஓட்டுகள் பெற்ற நிலையில் வரக்கூடிய தேர்தலில் 47% ஓட்டுகள் பெற வாய்ப்பு இருக்கா. அதே போல முந்தைய தேர்தலில் தேஜா கூட்டணி தமிழ்நாட்டில் 12% ஓட்டுகள் பெற்றிருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு சதவிகிதம் சற்று அதிகரித்து அந்த கூட்டணிக்கு 15% ஓட்டுகள் கிடைக்கக்கூடும். கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக தற்போது விலகி இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 2019 35% ஓட்டுகளை கைப்பற்றியிருக்காங்க. இந்த நிலையில் வரக்கூடிய தேர்தலில் அந்த கட்சிகளுக்கு 38% ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளையும் வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் திமுக அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி தான் அனைத்து இடங்களிலும் வெல்லும் அப்படின்னு இந்தியா டுடே சர்வேயிலையும் தெரிய வந்திருக்கு. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மக்களவை தேர்தல் நடைபெற போகுதுங்க. இதை முன்னிட்டு அனைத்து கட்சிகளுமே தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. தொகுதி பங்கீடு, பேச்சுவார்த்தை, தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறது அப்படின்னு பணிகளில் தீவிரம் காட்டி வராங்க அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 3வது முறையாக வெற்றி பெற்று மோடி ஹாட்ரிக் சாதனையை படைப்பாரா, அப்படி இல்லைனா மோடிக்கு எதிராக ஒன்றிணைந்திருக்கக்கூடிய 27 கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்கு. அதாவது கருத்து கணிப்பு மக்களிடையே கேட்கப்பட்டிருக்கு. அந்த கருத்து கணிப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 2024 ஜனவரி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல பேரிடம் கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. அதாவது மாநில வாரியாக எடுத்த சர்வேவில் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்கள்லையுமே திமுக அங்கம் வகிக்கும் அப்படின்னு இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க. எதிர்க்கட்சிகள் 47% வாக்குகளும், பாஜக தலைமையிலான கூட்டணி 15% வாக்குகளும் பெறும் அப்படின்னு கணித்திருக்காங்களாம். இருந்தாலும் வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு
இருந்தாலும் வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2019 12% இருந்த வாக்கு எண்ணிக்கை 2024 தேர்தலில் 15% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியா கூட்டணிக்கு 2019 53% இருந்த வாக்கு எண்ணிக்கை இந்த தேர்தலில் 6% குறைந்து 47% இருக்கும் அப்படின்னும், மற்ற கட்சிகளின் வாக்கு சதவிகிதம் 35 இருந்து 38 அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 தேர்தலில் திமுக கூட்டணி 38 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த தேர்தலில் 39 இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிற இந்த சர்வே அந்த கட்சிகளுக்கிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி அதிமுக ஒரு இடத்துல கூட வராது என்பது இந்த சர்வே மூலமாக தெரிய வந்திருக்கு. இது அதிமுகவினரிடையே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்திய அளவில் பாஜக கூட்டணிக்கு 304 இடங்களும் இந்திய கூட்டணிக்கு 71 இடங்களும் கிடைக்கும் அப்படின்னு இந்தியா டுடே கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு. முன்னதாக பாஜக 370 இடங்கள்லையும், என்டிஏ கூட்டணி 400க்கும் மேற்பட்ட இடங்கள்லையும் வெல்லும், காங்கிரஸ் 40 இடங்களில் கூட வராது அப்படின்னு பிரதமர் மோடி கூறியிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்தமட்டில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாது அப்படின்னும், 39 நாடாளுமன்ற தொகுதிகளையும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் தமிழகத்தில் வெல்லும் அப்படின்னும் இந்தியா டுடேவின் மூட் ஆஃப் தி நேஷன் 2024 சர்வேயில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரைவிலேயே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற போகுது. இந்த நிலையில தான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வென்று ஹாட்ரிக் சாதனை படைக்க பாஜக திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்க வைக்கக்கூடிய நோக்கத்தில் பாஜகவினர் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை தொடங்கியும் இருக்காங்க. அதே போல பாஜகவை வீழ்த்தும் முனைப்புல எதிர்கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. இந்த கூட்டணியில் இருந்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி வெளியேறி பாஜகவுடன் இணைந்திருக்கு. இதனால தற்போது இந்தியா கூட்டணியில மொத்தம் 27 கட்சிகள் இருக்கு. இந்தியா கூட்டணியை பொறுத்தமட்டில் தற்போது மாநிலங்கள் வாரியாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு. கேரளா உள்பட பல மாநிலங்கள்ல தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் அப்படி எதுவுமே கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ஆளும் திமுக கூட்டணியாகவே இருக்கு. தற்போது திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த மாத இறுதிக்குள்ள தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது சுமூகமாக நடந்து முடிஞ்சிடும். அதே போல அதிமுக மற்றும் பாஜகவும் தமிழகத்தில் பலமான கூட்டணி அமைக்கும் முனைப்புல கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியும் இருக்காங்க. சீமானின் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து களம் காண போறாங்க. இதனால வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி மற்றும் சீமான் கட்சிகள் அப்படின்னு 4 முனை போட்டி தமிழகத்தில் நடைபெற போகிறது. இதனால தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இதற்கிடையே தான் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் மக்களின் மனநிலை என்ன என்பது பற்றி மூட் ஆஃப் தி நேஷன் 2024 அப்படின்ற பெயரில் இந்தியா டுடே சார்பில் நாடு முழுவதும் சர்வே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 2024 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 35,800 பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த சர்வே முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த சர்வே முடிவுகளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதன்படி தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி தான் அனைத்து இடங்கள்லையும் வெல்லும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. இதில் அனைத்து தொகுதிகள்லையுமே இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு இந்த சர்வே தெரிவித்திருக்காங்க. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி தேனி தவிர 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. அதனை ஒப்பிடும்போது இந்த முறை திமுக கூட்டணி அப்படிங்கிறது அனைத்து தொகுதிகளையும் வென்று அசத்தும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக 2ஆக பிளந்திருக்க அதிமுக கட்சியும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் புதிய கூட்டணி அமைத்து களமிறங்குறதுல ஆர்வம் காட்டி வரக்கூடிய அண்ணாமலை தலைமையிலான பாஜகவுக்கும் ஒரு இடங்கள் கூட கிடைக்காது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சர்வே முடிவு அப்படிங்கிறது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு பெரிய ஷாக்கை வழங்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் வாக்கு சதவிகிதத்தில் 2வது இடத்தை பிடிக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள் கூட்டணி
கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் மும்முரமாக செயல்பட்டு வராங்க. அதே நேரத்தில் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு வாக்காளர்களின் மனநிலை யாருக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிற கருத்து கணிப்புகளும் ஒருபுறம் நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டுடே கருத்து கணிப்பை தெரிவித்து வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மாஸ் காட்டும் அப்படின்னு தெரியுதுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற அரசியல் தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.